தேள் கடித்த கதையும் காதல் கதை நடுவில் பிள்ளைகளும் கதையும் ஒன்றே. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்த கூட்டு குடும்பம்லாம் போய் தான் நமக்கு காதலே எல்லாம் போயிடுச்சு. கூட்டு குடும்பம் இருந்தால் காதல் சுகமாக இருக்கு. பார்த்துருக்கீங்களா? நம்ம பொண்டாட்டியை நம்மளை பார்க்க விடாமல் நம்ம தாத்தா இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பார். எல்லாம் என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிளறு நீ பார்க்கலையோ, நாங்களும் பார்த்துருக்கோம்ல. அவர் ரசிப்பார். ஒன்றும் இல்லை, நாமும் அவளும் பார்க்கறது அவருக்கு ஒரு சந்தோஷம். அதை தான் அப்படி கேட்கறாரு, என்னெல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருக்க அப்படிமா. அப்புறம் அவரே ரசிப்பார். ரொம்ப பொண்டாட்டி மேலே உனக்கு பிரியம் என்னல. அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? சரி, ஏன் வாரிசு தானே நீ, அப்போ என் ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுதுன்னா அவள் காதலை நமக்கு சொல்லுவா மறைமுகமா, அவள் ரத்தம். இவர் என்ன சொல்றாரு? நிறைய குழந்தை பிறந்துட்டு அவளோட கொஞ்சவே முடியல, சாப்பாடு கூட எனக்கு வைக்க மாட்டேக்கா, பிள்ளைக்கு தான் முதல்ல வைக்கா. முத்தம் பக்கத்தில் நான் போய் முத்தம் கொடுக்க போகிறேன். முத்தம் கொடுக்க போகும்போது அவள் பால் கொடுத்துட்டு இருக்கா குழந்தைக்கு, நம்ம முத்தம் கொடுத்துடலான்னு போகிறேன். அந்த பிள்ளை நம்ம முக்காடு நீக்கி தன் தாயை காக்குங்கிற அந்த சேலையை போட்டு மூடிருப்பா. டக்குன்னு சேலையை தூர எடுத்துட்டு எப்பா முட்டாதாங்குமா பிள்ளை. முத்தத்தை முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு ஓட்டு தன் தாயை காக்கும். அந்த சித்திரத்தாள் புன்னகைப்பாள், அந்த முத்தம் சிதறாமல் அவனுக்கே போகும். தீர்ந்த பத்திரமாய் நான் இருப்பேன். கேன்சல்டு டாக்குமெண்ட். நம்ம வீட்டில எல்லாம் நடந்திருக்கு, சொல்ல மாட்டேங்கியே. உங்களை மாதிரி களவாணிகளை ஊர்லயே பார்க்க முடியாது. எல்லாம் நடந்திருக்கு, ஒண்ணுமே சேத மாதிரி. பூரா நித்யானந்தா கேரக்டரு நடிக்கிறது சாமியார் மாதிரி சண்டாளங்க. இப்போ அவனை எடுத்து நான் திரும்ப போராடணும் போல இருக்கு. வாரான் உள்ள கருமத்து கண்ணு அன்னைக்கே கூட்டார். ஐயா திரும்ப வாரான்னு என்னார். ஐயோ இதுக்கே என்ன ஆளை கங்கணம் கட்டி விட்டுருக்கல. அவன்கிட்ட போய் அவன் 20 கோடி ரூபா கொடுத்துட்டான் ஐயா எனக்கு. எங்கள் வீட்டில் 4 நாயை ஊற்றி விட்டேன். முதலியார் ஓடிட்டார். போய் அவன் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு காதல் எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படியாவது முத்தம் கொடுத்துருவோன்னு போவேன். அந்த பிள்ளை என்ன, அந்த சேலை முக்காட்டை எடுத்துட்டு எப்பா முட்டாதன்றவானா. முட்டாதே கொன்னுடுவேன் என்னும் காதல் முத்தத்தை முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு போட்டு தன் தாயை காக்க. அந்த சித்திரத்தாள் புன்னகைப்பாள், நான் தீர்ந்த பத்திரமாய் நான் இருப்பேன். ஆனா அந்த நேரம் என்ன பண்ணுமா? தென்றல் வந்து பத்தினி போல் என் இதழை தொட்டு போகும். தென்றல் பத்தினியா இல்லையா? ஆனா அது உதட்டல. ஆனா அதுதான் எனக்கு ஆச்சரியம். இது ஆணை பத்தி எழுதினார். ஆண் இவருக்கு கூட இவருக்கு படுத்த சங்கடம். பெண்கள் எழுத மாதிரி மனை விளக்கை காதல் கொண்டு அழைக்கும் போது மக்கள் ஒரு தொல்லை என்று மலரில் கண்டேன் நினைவிளக்கம் கேட்பதனில் இது நான் சொல்வேன் எழில் மகபு பிறந்ததன்பன் கணவன் தொல்லை. அவ சொல்றது 4000 பேர் முன்னிலையில் நளின மகவுக்கோர் முத்தம் தந்தால் தாயரெல்லாம் வாங்குவார்கள், கொஞ்சுவார்கள், தம்மாறுமையில் அணைப்பார்கள், மகிழ்ந்து போவார்கள். ஆனா கணவனுக்கு 4000 பேர் முன்னால் முத்தம் கொடுக்க முடியுமா கேட்க. அடுத்தால என்ன சொல்றதா தெரியுமா? வட்டிலே சோறிடுவோம். எதுக்கு? பிள்ளைகளுக்கு. தட்டறிந்து அவருக்கு எடுத்து வைப்போம். சாதம் என கேட்டால் தான் அவருக்கு வைப்போம். யாரு? கணவருக்கு. கட்டிலுக்கு வெறி ஒன்று. கட்டிலுக்கு அந்த காதலுக்கு வெறி என்ற பெயர் தான் உண்டு. தொட்டிலுக்கு கையிருந்தால் அணைக்கும் பிள்ளை தொட்டதனில் பிணங்கூட விழித்து பார்க்கும். குழந்தை தொட்டா பிணம் விழிச்சு பார்த்துங்க. அதனாலதான் நாங்கள் என்ன வட்டிலே சோறிடுவோம் இருவருக்கு மகவுன்னும் அழகைத்தான் பார்த்திருப்போம். அதுதான் அதுதானே பெண்கள். அப்புறம் கடைசியில் முடிக்கும்போது சொல்வா, பொருள் புரிவார் புது புதிய வீணைகளை செய்வால் போல பிள்ளைகளை பெற்றோம். நாங்க வேண்டான்னு முடிவு பண்ணு வச்சுக்கோ. நாங்க பிள்ளைகள் வேண்டான்னு முடிவு பண்ண மாட்டோம், நீ வேண்டான்றோம். நம்ம பெண்கள்லாம் அப்படித்தானே வாழ்றாங்க. அதுக்குள்ள ஒரு செய்தி நானும் அவரும் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன். ஒத்துக்கிட்டார். என்ன செய்யணும்னா, ஐயா இந்த ஈவ் டீச்சிங்லாம் நீங்கள் கைது பண்ணுறீங்களா? சின்ன பிள்ளைலாம் கைது பண்ணக்கூடாது. 40 வயசுக்கு மேலே தான் அதை பண்ணதானோ. மதுரையில் தென்னமலையிலேருந்து ஒரு பெரிய கருத்தரங்க நடத்தி அதில் நான் தலைமை தாங்கன்னு ஒரு போலீஸ்கார பொண்ணு, ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணு, எல்லா பெண்களும் வந்திருந்தாங்க. எல்லா பெண்களும் என்ன சொல்லலாம் தெரியுமா? சின்ன பையங்க சேட்டை பண்ண மாட்டேங்காயா, இந்த 40-45 வயசில் இருக்கவன் தான் இடுப்பில் கையை வச்சிருக்கான். ஒன்று கிடையாது. நம்ம பொம்பளை படுத தப்பு. இவ்வளோ 2 பிள்ளை பெற்றவொடனே கிளவின்னு நினச்சி அவனை ஒதுக்கிடுதா? அந்த நாய் என்ன பண்ணுவான்? தெருவில் தான் அடிபடுவான். இது மேலே கொண்டு கை வச்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு 2-3 எம்எல்ஏ பஸ்லேயே அடிபட்டவனுவோ. ஆனால் அந்த பயில என்கிட்ட வேண்டியிருக்கானோ, எங்கள் பேரை சொல்லக்கூடாது. அதனால் நான் இப்போ சொல்லாமல் விடுறேன். முன்ன விட்டு என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் மாமா ஒவ்வொரு கூட்டத்துலையும் என் பேரை சொல்லேன்ட்டான் ஒருத்தன். என்னல இப்படி பண்ணுது? டவுன் பஸ்ஸில் கை வச்சிருக்கு.
அது மனசுக்குள்ள கிடக்கிற அந்த ஆழ் மனதுக்குள்ள கிடக்கிற அந்த காம வெளிப்பாட்டின் தடுப்பம் தானே இதெல்லாம் பண்றான். நீங்க மனசுதான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது சிக்மன் ஃப்ராய்ட் 1954 கண்டுபிடிக்கான். ஆனா நம்ம வள்ளுவன் எப்பவுமே சொல்லிடுறான். அதை 2500 வருஷத்துக்கு முன்னால் சொல்ற வள்ளுவன் மனம் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம்ட்டானே. மனத்துக்கன் மாசில நாதல் ஒருவருக்கு அனைத்து அரண். ஒருத்தர் நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும் என்ன பண்ணுவான்? மனசு சுத்தமா இருந்தா போதுங்கிற மனம் தான். மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைவர் என்ன சொல்றாரு? உலகம் பூரா இத்தனை 2 கோடி பேர் அவர் காலத்தில் ஒரு 1 கோடி பேர் வாழ்ந்திருக்கான். ஆனா இதுல ஒரு 5000 பேர் தானே பொண்டாட்டியோட நல்லா வாழ்றான். 5000 பேர் தான் பொண்டாட்டிக்கு உச்சகட்டத்தை வர வைக்காங்கிறார் வள்ளுவர். அப்பவுமே அதானே இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றானுங்க. இந்தியா டுடேல வருதுங்க, அங்க வெளிநாட்டு இதுல வருதுங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால நான் என ஒன்றோ அருகிலும் காமத்தார் வள்ளுவர் சொல்றாரு. ஒரு பெண் வள்ளுவர்கிட்ட சொன்னானா, எங்க கணவன்மார் மட்டும் எங்களுடைய உடலை எங்க உடலின் ஒவ்வொரு அங்கங்களையும் தெரிந்து கொண்டு எங்களோடு உறவு கொண்டார்கள் என்றால் நாங்களே வாய் விட்டு கேட்போம்னு. இந்த திருக்குறள் சொல்லக்கூடாதுங்க. நம்மகிட்ட சொன்னா அண்ணாச்சி அதெல்லாம் ஏன் சொல்லுங்க? அதுவும் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காரு, ஏன் சொல்லக்கூடாது? அவர் உலகத்தை பற்றி தான் உலகம் அந்த வாழ்க்கை. இப்போ நீங்க வெளிப்படையாக சொல்லுங்க, காவல்துறைக்கு இருக்கிற பெரிய இடையூறு என்ன தெரியுமா? மனதளவில் எல்லாரும் திருப்தியான வாழ்க்கை வளர்ந்தா அவங்களுக்கு ஒண்ணுமே. திருநெல்வேலி அன்னைக்கு ஒருத்தனை வெட்டிட்டான். ஒன்று ஏன்டதான் ஏமில் அவனை வெட்டினேன்னா 6 மாதம் ஆச்சு மாமா ஒருத்தரையும் வெட்டலை. தொழில் மறந்துடக்கூடாதுலாம். ஆனால் அது தொழிலாக வச்சிருக்கான். நம்ம என்ன அதேமாதிரி கூலிப்பட போகிறோம். எங்கள் மாவட்டத்தில் இருந்தால் பொது பத்தியில் தமிழ்நாடு போகிறான். ஆனால் நான் லண்டனில் போனால் விமான நிலையத்தில் நான் கெட்டி தழுவி முதுக தடவி பார்க்கணும். அறுவாள் எதுவும் தொங்குதான்னு பார்ப்போம். இந்த ஆளும் திருநெல்வேலிங்க. மனசு நிம்மதியான வாழ்க்கைக்கு மனிதர்கள் முயன்று வெற்றி பெற்றாங்கன்னு வைங்க, எந்த தகராறும் கிடையாது இல்லையா? இன்னொருவன் பார்த்து ஆசை கொள்வதோடு இன்னொருவன் பார்த்து இதை எடுத்துக்கொண்டால் என்ன என்று கருதுவது போல பொருள்களை வாங்குகிற பொழுதுதானே திருட்டு வருகிறது. ஒரு ரொட்டியை திருநா நீங்க கூட்டிக் கொண்டு வச்சு அடி நச்சிருதிய. அந்த அம்பானி எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பல்க் திறந்துட்டு மூடிட்டான். அவனை அடிக்கவே மாட்டேங்கல அப்படின்னு பயா கேட்கான். என்னன்னாச்சு நம்மளை மட்டும் போட்டு கொண்டுட்டாங்க ஒரு ரொட்டிக்கு. அவன் இத்தனை பல்க்கு திறந்தான், ஒன்னையுமே மூடிட்டான். மத்தியில் அவ்வளோத்தான். உங்க ஊருக்கு முன்னால வர மட்டும் ஒன்று இருக்கு போலுக்கு. அதில் லாரிலாம் வரும்போது பார்த்தேன். அதை என்ன சொல்லியா இல்லையா? நான் கேட்க நியாயம் தானையா? வல்லவன் பம்பரம் மணல்லையும் ஆடுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டல, அதானே இதெல்லாம். ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துட்டா நீ என்ன வேணாலும் செய்யலான்னா என்ன அர்த்தம்? இந்த நக்சல்பாரி வரான், தீவிரவாதி வரான், நீங்க வருத்தப்படுங்க. அப்படிதான் ஏன் வரும்? அவன் இதை பார்த்துட்டே இருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான், அந்த பேருக்கு வேலையே கிடைக்கல, மாநிலத்தில் முதலாவதா வந்திருக்கான், தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான், அவன் வகுப்பிலே கீழாவதா இருந்த பையன் ஒரு அரசாங்க அதிகாரி உட்கார்ந்தானா அந்த பேருக்கு கோவர போய் துப்பாக்கி எடுக்கதானே செய்வான். நம்ம தானே அவனை தூண்டுறோம். தூண்டிட்டு அவனை போய் அவன் துப்பாக்கி தூக்கிட்டான், சண்டை போட்டுதான், வெட்டுதான், நடக்கதான் செய்யும். இப்போ எங்க ஊர்ல எல்லா பேரும் என்கிட்ட அன்பா இருக்கான். காரணம் நான் அன்பா இருக்கேன். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நீ கல்லுங்க இல்ல, அது கடவுள்ங்க இல்ல, கண்ணில் அன்பு இருந்தா கல்ல தெய்வம் வரும்டா. நெஞ்சிலே ஆசை வந்தால் நீரிலும் தேன் ஊறும். நெஞ்சில் ஆசை வந்துட்டு வச்சுக்க, தண்ணியை குடிச்சா கூட தேன் தோணும். இந்த பாலோட தேன் கலந்துட்டு பண்ணிமொழி வாழை என்று வள்ளுவர் சொல்றாருல, கொண்டாட்டி காதலிக்கு முத்தம் கொடுத்தான்னு அந்த எச்சிலாம் சேர்ந்து அது பாலும் தேனும் கலந்து போலங்கிறார் யார்? வள்ளுவர். ஆனா பட்டத்தார் என்ன சொல்றார்? வாய்நாறு ஊழல் மயிர் சிக்குனாரிடம் மையிடுங்கன் பீனாரும் அங்கம் பிணவடினாரும் பெருங்குடிவால் சீனாரும் யோனி அழல்னாரும் இந்திரிய சேறு சிந்தி பாய்னாரும் அங்க இருக்கோ என்கிறேன். அவர் வேற. ஆனா நம்ம திருநெல்வேலிக்கார தான் அறிவாளி. பட்டத்தார் ஏன்னாச்சு பொம்பளையில ரொம்ப கடுமையா பாடி இருக்காரு. அது ஒரு பேர் சொன்னா எல்லாம் அவள் செஞ்சு பார்த்துட்டு தான்ல பாடியிருக்காங்க. அதான் திருநெல்வேலி. எங்க ஊர்ல பயங்கரமான இன்டெலிஜென்ட், நம்பவே முடியாது. எங்க ஊர் பேர்ல சட்டம்னா கமெண்ட் அடிச்சிருவான். அது எத்தனை பேர் நட்ட ஒளி, எத்தனை பேர் தொட்டமலை, எத்தனை பேர் பற்றி இழுத்தது நித்தத்தம் பொய்யடா சொல்லும் புவியில மாந்தர் பட்டம் தர். வள்ளுவர் என்ன சொல்றாரு காமத்து பால்ல? அத பாலோடு தேன் கலந்துட்டு பனிமொழி வாழையிரு ஊரிய நீர். அதை பூரா வாங்கினவர் தானே கண்ணதாசன். என்ன யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறா, இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறா, நான் உனக்காக. அந்த அந்த படம்னா இருக்க, அந்த அது என்ன படம்? அது பாலும் பழம். பாலும் பழமும் கைகளிலேந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிழிய அமைதி கொள்வாய். முதலிரவுன்னு சொன்னாலே வருத்தப்படுதானே. அது எல்லா பயலுக்கும் முதலிரவு இருந்து இல்ல, வித்தியாசமா இருந்திருக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. சில பேர் வடிவேல்கிட்ட சரளாட்ட வடிவேல் அடி வாங்கின மாதிரி கூட வாங்கியிருப்பான் முதல் நாள். அவன் எவ்வளவு பெரிய நடிகை, அவனை ஒழிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா பணக்கார விட்டுப்படி ரசிக்கிற ஒரே நகைச்சுவை நடிகை அவன் தான்.
இந்த சீரியல் பார்க்கறது கூட ஒரு போதனை பண்ணியிருப்பான் ஒரு படத்தில். ஒரு 5 மாமி ஆட்டோவில் ஏறிக்கிடுவாளுவா. ஐயோ அவன் செத்துருவான்ட்டே வருவாளுவா. இவன் எவனோ சாகத்தான் போறான்னு கொண்டு இறக்கி விட்டோன்னே அவ்வளோ பேரும் சீரியல் எவனோ செத்துருவான்பா. இந்த முண்டைகளை கொண்டான்னு விரட்டுவான் தெரியுமா ஆட்டோவில். என்ன சொந்தக்காரங்களே ஒரு வீட்டுக்கு வரமாட்டேங்காங்க ஐயா. 7 மணிக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு கோவம் வருது. இந்த பிள்ளைகளுக்கு நாதஸ்வரம் போடும்போது தான் சித்தப்பாக்கு இங்கே வர தோணும். என்ன சித்தப்பாங்க அவன் அதிலே போயிட்டு வரமா. இனிமேல் வரமாட்டேன். எங்கள் வீட்டுக்காரி சொன்னா போகாத நாயே கவலைப்படுவேன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்காம வந்து. நீங்க சிலப்பதிகாரம் நீங்க படிக்கிறீங்கன்னா கண்ணதாசன் எப்படி படிச்சான்னு பார்க்கணும். காவிரி ஆள் ஓடி கலக்கும் புகார்ப்பதில் தேவையை கைவிட்டு தீங்கனின் பின்போன கோவலனை பாடும் குட்டவனு கிளங்கோவின் காவியத்தை கண்டேன் கலங்கினேன் பாவி மகன் போதவிழ்ந்த மின்னாள் பொற்பனையை பாடுகின்றான். வேட்டு கலந்து வேட்கை தணிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் நழுவியவன் கூடல் நகரில் கொலை கொண்ட செய்தியும் கோதை வணிக மகள் கொதித்தெழுந்த செய்தியும் மாட மதுரை மலைபோயிலும் தீவாயில் வாடி வதங்கியதும் வாயார கூறுகின்றான். ஆடற்கடிகை அன்பின் கருப்பொருளை பாடும் கனியமுதம் பட்டதுயிருக்கு போராமல் கண்ணகியை பாடும் கவியும் கவியாமோ என்ன கவி இந்த இளங்கோ உரைத்த கவி. அவருக்கு என்ன தோணுது கண்ணதாசனுக்கு? கண்ணகியை ரொம்ப பாடுறான்ல இளங்கோ, மாதவியும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அதையும் பாடல. என்ன கேள்வி அது? இட்டாருக்கும் தொட்டாருக்கும் பட்டாடை மாற்றி பள்ளி களைத்தேகும் குலத்திடை பிறந்தவள் நற்குலவிளக்காய் திகழ்வதுதான் வண்ண மணி விளக்கே மாறா பெருஞ்சது. அன்றைக்கு அந்த குலம் ஒன்று தேவதாசின்னு வச்சு அந்த பெண்கள்லாம் அடிமைப்படுத்திருந்தாங்க. அது சொல்லி காட்டுறாரு. எவன் வந்தாலும் சேலையை மாற்றி அதை மாட்டி அவங்க கூட போய் படுத்துக்கிட வேண்டிய குலத்தில் பிறந்தலடா. நீ தாண்டா சிறப்பானவா, நீ ஒருத்தன் கூட வாழணும்னு கடைசி வரை வாழ்ந்திருக்கிய. கண்ணகி பிறப்பால் அப்படி வாழ்வா, நீ பெரிய ஆளுங்கிற மாதிரி. எத்தனை பாடல் இந்த சொல்ல. இந்த தாளையாம்பூம் பிடிச்சு திடம் பார்த்து நடந்து வாழையிலே போல வந்த கண்ணம்மா. அங்கத்திலே ஒரு பழுது இருந்தாலும் அன்பிலே உங்கள்கிட்ட சொல்றீங்க. அவர் எதை சொன்னாலும் அன்பும் தான் சொல்லுவார். அன்பா இருங்கய்யா. நான் உலகம் பூரா போறேன், அன்பா இருக்கேன், எல்லாம் 2 பிரியமா இருக்கும். விமானத்தில் பயணம் செய்யற பொழுது விமான பணிப்பெண்கள் ரொம்ப அன்பா இருக்கும்ல. பேர் எல்லாம் பார்த்துக்க எனக்கு அதான் ஒரு சங்கடம்யா. நினைவில் இருக்கும், எதுவுமே மறக்காது. இன்னொரு விமானத்தில் போகும்போது அந்த விமான பணிப்பெண் ஏதாவது வந்தா பண்ண நான் என்ன பண்ண நிவேதி டக்குனு டேட் அப்படிங்க. அது ஒடிடு ஓடி என்ன அன்பு பாருங்க. ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்து ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல், டு யூ நீட் எனி டேப்லெட், டு யூ நீட் ஹாட் வாட்டர் அவ்வளோ கேட்டு வெரி சல்வான்னு கேட்கும். இந்த திருநெல்வேலி அல்வா வச்சிருப்பேன் கொடுப்பேன். வெரி சல்வான் தான் இருக்குடா. யார் பிள்ளையோ பெங்காலில் பிறந்த பிள்ளை நம்மளை அப்பான்னு கூப்பிடுது ஐயா. சொந்த பிள்ளையே அப்பான்னு கூப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவனை போட்டு மிதிக்கானே. இவனெல்லாம் கொண்டான்னா எப்படியாவது படிச்சிருங்க. அது எப்படி முடியும்? எங்களும் ஒரு பையன் மகனை கூட்டி சொல்லலாம், எல்லாம் ஐயா எப்படியாவது டாக்டரா என்னன்னு இருக்கான். அதெல்லாம் ஆக முடியாதுப்பா, நீ வேற விளங்காத மாதிரி சொல்ல. எப்படியாவது எப்படி டாக்டரா முடியும்? படிக்கணும், அதுக்கெல்லாம் படிக்கணும்பான்ட்டான் அந்த பேர். இவனை கூட நினைச்சோம் படிக்கணுங்க, அவன் உண்மையை தானே சொல்லியிருக்கான், படித்தா தானே டாக்டரா முடியும். ஆனால் டாக்டர்லாம் நல்லா இருக்கான், பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டி நல்ல வளமாக இருக்கான். நிறைய பேர் போயிருப்பான் போல தெரியுது. ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான்னு சொல்ல, நீ ஏன் தப்பா நினைக்கிற? நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போய் தானே அந்த வசதி வந்திருக்கு, வருமானம் வந்திருக்கு. திருநெல்வேலியில் எங்கள் தேவர் ஒருத்தர் வந்தார், உடம்பு செல்லன்னாரு. நான் ஹோமியோபதி மாத்திரை கொடுத்தேன். மாத்திரை எம்புட்டுன்னு கேட்டார். 100 மாத்திரை 5 ரூபான்னு. அந்த மாத்திரை சாப்பிட மாட்டேங்கானே. ஒரு மாத்திரை 500 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. அவன் அப்படி கெடுத்து வச்சிருக்காங்களே. ஏன்னா ஒரு பெரிய டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு அவர் போயிட்டார். காலையில் போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்தார். 10 ஃபைல் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டேன். ஐயா சோதிச்சாங்க, ஒன்றும் இல்லைன்ட்டாங்கன்னாரு. சரி அப்போ போயிட்டு வரோம்னா ஏன்ட்டும் ஒன்றும் இல்லைன்னாரு. போகும்போது தான் 8000 ரூபா வச்சிருந்து இல்லைன்னு 8000 ரூபாய் எடுத்துக்கிட்டான்னு விடாங்கார். அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்துன்னா, 8000 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் அப்போ நீங்கள் பெரிய அறிவாளி தானே சொல்லுங்க, நம்ம அறிவை எப்படிலாம் டெஸ்ட் பண்ண தான் பாருங்க. என்கிட்ட என்ன நடந்ததுன்னு போன உடனே ஒரு டாக்டர் வந்து சோதிச்சார். நாக்கை நட்டு கண்ணை காட்டு அப்படி, அப்புறம் முதுகில் தட்டினார், வயிற்று அமுக்குனார். அப்புறம் ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு மூச்சை விடுன்னாரு. நான் மூச்சை காப்பாற்றணும்னு வந்தால் இந்த ஆள் மூச்சை விடுங்கானேன்னு அப்போவுமே பயந்தேன். அதுக்கு ஒரு 500 ரூபா போடும். சரி ரைட்டு. அப்புறம் ஒரு மிஷினுக்குள்ளே என்னை உள்ளே தள்ளி வெளியே எடுத்தானுவா, அதுக்கு ஒரு 1500 ரூபா. ரைட்டு சரி. அப்புறம் அந்த இன்னொரு டாக்டர் பல் டாக்டர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணார். சரி அப்புறம் என்ன, அதுக்கு ஒரு 300 ரூபா போட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது, 3 பொம்பளை பிள்ளைய வந்தது. சட்டா பனியனெல்லாம் கிளத்திட்டு அந்த ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு என்னை படுக்க போட்டு பசையை தடவி என்னெல்லாமல் ஒட்டி புசுக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது. அதில் ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே 1500 ரூபா போட்டாங்கன்னு. அப்போ சொன்னேன், விளங்காதவரை அங்கே சட்டையை கலத்தி வாங்கினால அவள் தான் 8000 ரூபாய் எண்ணி டாக்டர்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு தானே அவங்கள வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ண?
நான்லாம் டாக்டர்கிட்ட போகிறதில்ல. டாக்டர் சிவராமகிருஷ்ணன் சிரிப்பாக கேட்பாரு, என்கிட்ட வரவே மாட்டேங்கிற மாதிரி, உன்ட்ட வர்ற அன்னைக்கு செத்து போயிடுவேன்ட்டு. உன்ட்ட வரவே ஒன்று சொல்லிட்டு மாமா, மகிழ்ச்சியாக இருந்துருங்க, நோயே கிடையாது. சாப்பிட்டது ஜீரணமாகி சாப்பிட நோய் கிடையாது. 10 இட்லி தின்ட்டு வெளியே வந்து 3 பச்சியை உள்ள தழுதானே, விளங்குவானாமே. அப்பந்தான் 10 இட்லி தின்றுருக்கான். அப்புறம் வெளியே வந்து இந்த பச்சி ஆபத்தான பலகாரம், கூப்பிடும் பத்தியில் செவச்சவேன்னு இருக்கும். நான் போகமாட்டேன், வரமாட்டேன், நீ ரொம்ப ஆபத்தானது, உன்னை தின்னா பல பேர் செத்துருக்கான், போவே கூடாது. குத்தாலத்தில் குளிச்ச உடனே குளிச்சா பசி வந்து தெரியுமா? அதான் குளானாலும் குளித்து குடினா கிளவி, குளிச்சா பசிச்சிருவோம். ஆனால் சில பேர் 1 மாதம் குளிக்காட்டாலும் சாப்பிடுதானே. அவன் ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்கான் கடவுள்கிட்ட, நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசநாட்டு வாங்கினானா, அல்லாட்ட வாங்கினானா, நம்மள்ட்ட வாங்கினானே தெரியல, கண்டமனை தின்றுதானே. குத்தாலத்தில் குளிச்ச உடனே பசி வந்து பச்சி சாப்பிடுவாங்க பற்றியில் ஆனவன், அவன் 10 வருஷமா அதே எண்ணெயில் தான் போடுறான். அவன் அதை பற்றி இவனுக்கு கவலையே இல்லை. அந்த பச்சியை வாங்கி எண்ணெய் எடுக்கிறதுக்கு தினத்தந்தி பேப்பரை வச்சுக்கிட்டு எண்ணெய் எடுக்கான அந்த நாக்கை அறுத்தான்னு கேட்கணும். அப்படி திங்கணுமா? அதை அதான் எண்ணெய் இருக்குன்னு தெரியல. தின்னுட்டு அப்புறம் ஆலங்குளத்துக்கிட்ட கார் வருது எடுத்து, அண்ணாச்சி ஏப்பம் ஒரு மாதிரி வருது, என்ன கொண்டுருவேன், திங்காதுன்னு சொன்னால. ஒரு மேடையில் கண்ணதாசன் சொன்னாரு, இந்த குடி மட்டும் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்திய குடிமக்கள் அத்தனை பேர் நெஞ்சத்திலேயும் நான் குடியிருந்திருப்பேன் வருத்தப்பட்டார். தவறு. உண்மை சொல்றதுல அவரமா. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 2 பேர் தான் தங்களுடைய சுயசரிதியை உண்மையா எழுதினாங்க. ஒன்று காந்தி, அப்புறம் கண்ணதாசன். காந்தியை மறைக்கவே இல்லை எல்லாத்தையும். உங்க மூத்தவங்க இப்படி போயிட்டாருன்னு காந்தியிட கேட்ட, காந்தியடிகள் சொல்றாரு, என் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது, அதை ஒரு அறையில மரணப்படுக்கையில் கிடக்கிறார், அந்த நேரத்தில் என் மனைவியை கட்டாயப்படுத்தி நான் புணர்ந்தேன், அந்த காம வெளிப்பாடு ரெண்டும் சேர்ந்து இவன் பிறந்தான். கண்ணதாச வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை போனா வெளிப்படையா எழுதுவார், பொய்யே ஒண்ணுலையும். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்லுங்க, உண்மையா இருக்கணும். அதான் கண்ணதாசன். எல்லாரும் அவர் கட்சி மாறவே இல்லை. மானிடரை பாடி அவர் மாறுவதும் இயேசுவதன் வாடிக்கையான வழக்கம், மலை அளவு தூக்கியவுடன் கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவமிருகம். நான் அவர்களை திட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், நான் மாறிவிட்டேன் என்கிறார்கள். இல்லை இல்லை, நான் நம்பிய தலைவர்கள் மாறினார்கள், மாறியவர்களை நான் விமர்சனம் செய்தேன், உடனே நான் மாறிவிட்டேன் என்கிறார்கள். ஒரு பாட்டு கவலை இல்லாத மனிதனை எழுதிப்பார். இதை சந்திரபாபு இருக்கான்ல, சந்திரபாபுன்னு தூத்துக்குடிக்காரன் தானே, மீனவர் பையன். போர் எல்லையில் போய் வீரர்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்திட்டு ஜனாதிபதியை பார்க்க வராங்க. அப்போ குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னால சந்திரபாபு பாட சொல்லியிருக்காரு. சொன்னாங்க, சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மனிதனே, இரவின் கண்ணீர் பனித்துளி என்றார், முகிலின் கண்ணீர் மழையெனச் சொன்னார், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சீரிக்கும். ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, ரசிச்சுட்டாராம். என்னமா பாடுறடா என்னமா பாடுறடா. அந்த சந்திரபாபு லூஸ் என்ன பண்ணியிருக்கான், அவர் மடியில் போய் உட்காந்துட்டாரு, குடியரசுத் தலைவர் மடியில் உட்காந்துட்டு, நீ தாண்டா இந்தியாவிலே சிறந்த ரசிகன், நாடியை பிடித்து ஆட்டான். அவன் தான் கலைஞர். பாடுகிற பொழுது இவர் குடியரசுத் தலைவர் அவனுக்கு நினைவில்லைன்னு வைங்க, அவன் தான் கலைஞர். ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, உன்ன மாதிரி ஒரு நல்ல குழந்தை என் மடியில் உட்கார்ந்ததில் எனக்கு பெருமைடான் இருக்க. இல்லை, பண்பு இருக்கணும். அதுக்குதான் ராதாகிருஷ்ணன் தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அந்த பாட்டில் எவ்வளோ செய்தி பார்த்தீங்களா? பிறக்கும்போதும் அவ ஆள்றா பொண்ணு, இறக்கும்போது எல்லாருமா ஆள்றான் இல்லையா? ஆனால் அப்படி அழணும். எனக்கு தெரியும், நான் இறந்தா உலகத்தில் இருக்க தமிழர்கள் பூரா எனக்காக அழுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை. அப்படி வாழணும். உங்கள்கிட்ட எல்லாம் சொன்ன வாழ்க்கை என்பது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 1000 பேர் நம்ம உறவு இல்லாதவன் நமக்கு அழணும் இறந்தா. எங்கள் கிராமத்தில் ஒருத்தன் செத்தான், ஊரே அழுது. அவன் அப்படி நல்லவன் இல்லையே நான் ரொம்ப யோசித்தேன். ஒரு பேர் மட்டும் ரொம்ப அழுதான். என்னில் நேற்று வரை நான் தான் நினச்சி அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம இருந்தேன். ஏன்ட்ட ஒரு 500 ரூபா நேற்று வாங்கிட்டு இன்னைக்கு செத்துட்டானே. அவன் மொத்த ஊர்லேயும் கடன் வாங்கிட்டு செத்துங்க. அந்த ஒரு பேர் எஸ்கேப் ஆகணும் பார்த்துருக்கேன், அவன்ட்டி வாங்கிட்டு அப்படி இறக்கப்படாது. கண்ணதாசன் பாருங்க, அவர் மரணம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது.
கடைசி பாட்டு 3ஆம் முறை எழுதுற, கண்ணே கலைமானே கன்னி மயிலன கண்டேன் உன்னை நானே நந்தி பகல் உன்னை நான் ஆதரி. அப்போ இளையராஜாட்ட காரில் போகும்போது சொன்னான், ராஜா இதாண்டா கடைசி பாட்டுன்னு இருக்காரு. அது கடவுள் சொல்ல வைக்கும். அமெரிக்காவுக்கு போறாரு, அமெரிக்காவில் அந்த தண்ணி எல்லாம் பார்த்து சுத்தமான தண்ணியை பார்த்தோன்னே இங்கே இறந்தா சுகம்டான் இருக்காரு. இறந்துட்டாரு. சில பேர் சாகவே மாட்டேங்கானே, ரொம்ப கெட்டிக்காரன் பூரா செத்துருவான். அதுக்கு நாலடியார் ஒரு பதில் சொல்லுது, சார பூரா கடவுள் குடிச்சிருவான், சக்கையை விட்டுருவாங்குது. நாலடியார்ல ஒரு பாட்டு சொல்லுது. இந்த இறக்கும், அது பிறக்கும் போது மட்டும் நினைச்சு பாருங்க. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார். இயற்கை அழுதால் உலகம், அது இயற்கையை பாருங்க, நினைச்சா அழிச்சிட்டு பாருங்க. உத்தரகாண்ட் அழிச்சுக்கிட்டு இருக்கு, பீகார் அழிச்சுக்கிட்டு இருக்கு. வெள்ளம் உண்டா இல்லையா? நம்ம கடவுள் பக்தியெல்லாம் போலி அல்ல. இந்த போன தடவை ஜார்க்கண்டுக்கு எல்லாரும் சிவபெருமானை தானே கும்பிட போனானுவா. சிவபெருமான் தலையில் தானே கங்கை இருக்கு. கங்கையில் வெள்ளம் வந்து இல்லை அவ்வளோ பேரும் செத்து போயிட்டானா சிவபெருமான் ஏற்றுக்கிட்டாருன்னு தானே சொல்லணும். அதை விட்டு எல்லாரும் தப்பி வந்து விட்டேனுங்க. அப்போ இவன் சாமியை கும்பிட போல கலவனிப்பேன். எல்லாம் சாமி கும்பிட இடத்துல சாமி ஒன்று எடுத்துக்கிட்டாருன்னா என்ன சொல்வார்? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான் நதியும் காற்றும் கடலும் கோளும், மனிதன் மாறிவிட்டான் மதத்தில். என்ன பாட்டு அது? மதம் தான் நம்மளை சங்கடப்படுத்துது. இந்த ராமன் பாருங்க, வேடனை குகனை தம்பியாக்கிக்கிட்டான், சுக்ரீவன் குரங்க தம்பியாக்கிட்டான், அரக்கனை தம்பியாக்கிட்டான். ஆனால் அவனை வச்சுக்கிட்டே அடுத்தவனே கொல்லணும் தானுல. அவன் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கான் ராமே. நான் தான் என் கவிதையில் ஒன்று எழுதினேன், வாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையுங்கள்னு. இந்த ஐயப்பனை கும்பிட போனோம்னா பாபர் சமாதியில் கும்பிட்டு தானே பார்ப்பான். என்னடா மதம் எனக்கு புரியலையே. குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்து இல்லை, எரிக்க வேண்டியவனை பூரா புதைச்சான், புதைக்க வேண்டியவனை பூரா எரிச்சான். அங்கே மதம் இல்லையே. நான் சுனாமி வந்த அன்றைக்கு நான் எங்கே இருக்கேன்? நாகப்பட்டினத்தை கடற்கரை அங்கே வந்து லயன்ஸ் கிளப்பில் பேச போயிருக்கேன். பாபு சண்முகம் விடுதியில் தங்கியிருக்கேன். விடுதி கடற்கரையில் இருக்குது. என் டிரைவர் மேலே ஓடி வந்தான் சாவல மீது. என்னுடைய ஓட்டுநர் வந்து இஸ்லாமிய, என்னுடைய உதவியாளர் கிறிஸ்தவர். மேலே ஓடி வந்தான். என்னடான்னு கேட்டேன். அண்ணே கடல் உள்ளே வருதுன்னா. வந்தால் செத்து போக வேண்டியதான். உட்கார்ந்துட்டேன். அவனுக்கு அகத்தியன் இருக்கான்ல, காதல் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தான ஒரு பையன், அவன் என்னை பார்க்க வந்திருக்கான். அந்த கடல் உள்ளே வருதுன்னு தெரிஞ்ச உடனே அகத்தியம் எங்கே போனான்னே தெரியல. எனக்கு முன்னால் கும்பகோணத்துக்கு போயிட்டான். இது அப்போ நாங்கள் இறங்கி வந்தோம். கடல் திரும்ப உள்ளே போகுதுயா. போய் பார்த்தேன்யா, 5 நிமிஷத்தில் 3000 பிள்ளைகள் சடலமாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னே கவிதை எழுத கவிஞர் இருக்கான் நம்ம நாட்டில். கடலே அரக்கனே இவன். பாதி சினிமாக்கார பேர் அங்கே போய் அது உதவி ஒன்று ஒரு பேரும் உதவி பண்ணல. அந்த வடநாட்டு சினிமாக்காரன் தான் எல்லா பேருக்கும் வீடு கட்டி கொடுத்தான். அதில் 3000 குழந்தைகள். மனிதர்கள் யார் என்று அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். அங்கே இருந்து அந்த நாகப்பட்டினத்திலிருந்து நடந்தே போறாங்க. வீட்டை விட்டுட்டு எல்லா சொத்தையும் விட்டுட்டு அவ்வளோ பேர் ஓடுறான்னா, அப்ப இறைவன் தன் கையிலே தானே ஆட்டுகிற சக்தியை வச்சிருக்கான். உனக்கு ஒரு சுனாமியில் அத்தனை பேர் ஏன் ஓடி வந்த வேறு வீடுகளெல்லாம் விட்டுட்டு? அது முதல்ல ஒழுங்கா அடக்கமா கடவுளை நம்பி கடவுளுக்கு மரியாதையோடு இருந்தா அவர் அதை செய்வார் ஐயா. கடவுளுக்கு கண்ணிலே அவருக்கு எல்லாம் கண்ணு இருக்கு. எவனை கொல்லணும்னு தெரிஞ்சானே கொள்றாரு. மகாத்மா காந்தியை சுட்டுட்டா நல்லாரு வருத்தப்படுறான். ஆனால் கடவுள் என்ன முடிவு பண்றாரு தெரியுமா? இவனுடைய மரணம் எல்லோருக்கும் நினைவிலே இருந்தால்தான் இன்னொருவனை சுட வேண்டும் என்கிற எண்ணம் வராதுங்கிறது தான் அவரை சுட வச்சாங்க கடவுள். சில மரணம் அப்படிதான் நடக்கணும். அப்ப நடந்தா தானே அறிவு வரும் நமக்கு. ஆனா அப்புறமும் நிறுத்த மாட்டேங்கானுங்கள. என்னைய கூட அண்ணாச்சி நான் வேணா உங்களை கொல்லட்டுமான்னு கேட்கானே. போட்டு ஒரு 2-3 மாசம் போட்டு நான் சொல்லி விடுதான் வந்து நீ இந்த பொண்ணுக்கு ஒண்ணு வேண்டாம்ல. திருநெல்வேலியா ரொம்ப சங்கடம். சட்டக்குன்னு அறுவலை தூக்கிறோம். அது ஒன்றும் கிடையாது. நல்ல படித்தவன் தூக்குறான், அதான் வருத்தம். அப்போ படிப்பு அல்ல. நுண்ணிய நூல்வல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகுங்கார் வள்ளுவர். அவன் என்னதான் படிச்சிருந்தாலும் அவனுடைய இயல்பான ஒரு குணம் இருக்குன்னா ஆழ் மனதில் அது வெளியே வந்துடும். சங்கடம் வரும்போது சட்டுன்னு அறுவலை தூக்கி தான். நான் MABL தெரியுமான்னு சொல்லு, MABL தெரியுமான்னு சொல்லிட்டு வெட்டணும். அப்போ யார் ஆஜராவா உங்களுக்கு கேட்டேன். நானே ஆஜராயிடுவாங்க. அவன் தான் MABL சண்டாளம். அதான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில். என்னெல்லாம் சொல்லுவார் அதில்? இதெல்லாம் கண்டு மனுஷன் என்னத்தையெல்லாம் கண்டுபிடிச்சான்னு கேட்பார். பாரியில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே. ஒரு இஸ்லாமியரை தான் பாடுவார். இந்த இயற்கை விலங்குகளை பூரா நம்ம தானே அழிச்சிட்டோம்யா. எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, மழை பெய்யாதுமா. ஆனால் அந்த ஆற்றுல மணல் எழுதுறான் பார்த்தீங்களா, மலையில் மரத்தை வெட்டுறான் பார்த்தீங்களா, அதில் கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கான்ல. யாருக்கு சேர்க்கான்? அவன் பிள்ளைகள் தானே. இல்லை உன் பிள்ளைகள் பூரா தண்ணி இல்லாமல் செத்து போகுண்டா. இன்னைக்கு நீ இதெல்லாம் அழிச்சு பணம் சம்பாதிச்சுன்னு வச்சுக்க, சாக போகிறது உன் பிள்ளைகள் தானே. உன்னால எங்கள் பிள்ளைகளும் சாகும். நினைக்கவே மாட்டேங்கானே.
இது இயற்கை அடிக்கலாமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளை நீராட போதுவீர் போதுவின நேரடியில் சீர்வலுங்க ஆறுபாடி செல்வ சிறுமியோட கூறுவேல் கொடுந்தொழின்னு அந்த கோவரன் அவதானப்படதா ஆழியுழ்ப்புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி பாடியம் ஜங்குடை பற்பனாவன். அவன் என்ன சொல்றா? டேய், கடலும் மலையும் இல்லைன்னா மழை இல்லை, அழிக்கலாமா? தைரியமா செய்யறாங்களே. திருச்சியிலேருந்து இந்த மணல் வண்டி வந்துகிட்டே இருக்க, மணல் லாரி. கேரளாவில் நம்ம ஊரில் 3000 ரூபாயா, கேரளாவில் 14,000 ரூபாயா. அது ஆற்றுல மணல் அள்ளலாமா? என்ன தெரியுமா ஐயா, ஒரு மிகப்பெரிய இயற்கையின் சீற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மழை வந்தது என்று வையுங்கள், எல்லா ஆறுகளும் ஆற்றின் திசையே மாறிடும். இந்த மண் எடுத்துட்டாலும் வேற பக்கம் திரும்பி ஊருக்குள்ள தயவு செய்து கேட்குறீங்க, அதெல்லாம் மலையில தீ வச்சிடலாம். நீங்க யானை கூட்டம் களக்காட்டு மலையடி வாரத்தில் நடமாடுகிறோம் மத்தியில், அது நம்ம பத்திரிகைக்காரன். யானைகள் அட்டகாசம், அவங்க சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு ஆடுது, லூசு பையில. அட்டகாசம் நீங்க தான் பண்ணுவீங்க, யானை பண்ண மேல உங்களை எவன் மலைக்கு போச்சோம்னா? மலையே கடவுள் மிருகங்களுக்குன்னு படிச்சிருக்காரு, அதுக்கு பாட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. நீங்க எல்லா பேரும் மேலே போயிட்டியா, அதுக்கு இருந்த தண்ணி எல்லாம் அழிச்சிட்டு அது கீழே தண்ணி குடிக்க வருது. யானை கீழே வந்ததுக்கு இவன் தானே காரணம். அட்டகாசம் சண்டால பயிலும். எனக்கு யானையெல்லாம் இவனுக்கு வீட்டை வந்து இடிக்க மாட்டேங்கன்னு வருத்தமா இருக்கு. இப்போ குறிப்பிட்ட சில பேர் வீட்டு யானையை நம்ம பழகி இடின்றணும். என்ன அந்த காலத்தில் அப்பையார் படத்தில் வந்து அந்த கோட்டையெல்லாம் யானை இடிக்கும் தெரியுமா? ஜெமினி, நீ பிறந்திருக்க மாட்டேன். அப்போ தலை ஆற்ற பற்றியா உன்ட சேட்டை ரொம்பலாம் இருக்கு. அவன் என்னமோ பிறந்த மாதிரியே ஆதவன் தலையை ஆற்றாப்புல. ஆதவன்னாலே அப்படித்தான். என்ன சாட்சி சிரிக்கிறீங்களா நீங்களா? அவங்கள்ட்ட கேட்க, இது எப்பவும் அப்படி இருங்களேன். வீட்டுக்குள்ள ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியலையா? ஏக்கா எத்தான் அத்தான் எங்கேயாவது இருக்கும், போய் பாரு. எங்கேயாவது இருக்குங்கா, இருப்பாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்களே. உயர்தினையாவே சொல்ல மாட்டேங்க, அகரீனா தான் அங்க இருக்கும் பார். இல்லையா? அப்ப அங்க முன்ன வாசல படுத்து கிடக்கும்ல, போய் பாரு. அவன் அந்த பேச முன் வாசல் 2 நாய் தானே படுத்துருக்கு, அத்தானே காணுங்க. அப்ப சொல்ல நல்ல வேலை நாய் படுத்துருக்கு போலங்க. நீங்க ஆண்கிட்ட சொல்ல, பெண்கிட்ட வருத்தப்படாங்க. அன்பா வச்சா தானே நல்ல சொல்லுவா. உன்ன நான் என்ன சொல்றேன், ஒரு 4 நாள் 1 மாசம் ராசாத்தி தங்கம்னு கொஞ்சிங்களேன். பொய்ன்னு அவளுக்கு தெரியும். 1 மாசம் கொஞ்சிட்டீங்கன்னா அது பழக்கமாயிரும். அப்புறம் நீங்களும் உண்மையா பேசிடுவீங்க, அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நான் ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கும் வர முடியுமா ஐயா? இருந்தா தானே வரும். இல்லைன்னா காலிலே நடையதற்குன்னு கேட்பார் போலீஸ்காரன் மகள். கையிலே வளைவதற்கு, காதலியை இணைப்பதற்கு. காலிலே நடையதற்குன்னா காதலித்து பிரிவதற்கு. போலீஸ்காரன் பாட்டு விஜயகுமாரி பாட்டு. அப்போ கூட நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? அப்போ சரி, நமக்கு அது தெரியாது. நாங்கள் அனேமா நான் எம்கேடி பாகதர் பாட்டை கேட்டோம்னா அவ்வளோதான், ஆதவன் ஒன்றுங்க. அவர் பாட்டு அவர் அதில் என்ன வருத்தத்தை சொல்வார்? இந்த மண்டத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். தங்க பாடுறது அண்ணன் சொல்லுவான். அந்த படத்தை தான் சொல்வார். கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடையதற்கு, காதலித்து பிரிவதற்கு. ஆசை என்ற சொல்லதற்கு, அன்றாடம் சாவதற்கு. ஆசை தானே நம்மளை கொல்லுது. இப்போ நானும் கூட பிரதம மந்திரி ஆகணும்னு எனக்கு ஆசை தான். 300 MP வேணும்ட்டானுவோ, அப்போ வேண்டான்ட்டு. அது நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியாது. 300 MP எங்கேருந்து ஏற்பாடு பண்ண முடியும்? என்னது? நான் எதுக்கு மதத்தை சொல்றேன்னா, 1000 இந்துக்கள் இருக்கிற ஊரிலே ஒரு இஸ்லாமியர் மருத்துவர்னா போய் காட்டுவாங்களா மாட்டாங்களா? 1000 இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு இந்து தான் மருத்துவராக இருக்கான்னு காட்டுவாங்களா மாட்டாங்களா? பெரு எதுக்கு சண்டை? இல்லையா? அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் என அடையவர் அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர். என்ன சொல்றார் நம்மாழ்வார்னா, அவன் விதிக்க அவனுக்கு ஒரு கடவுள், அவன் கடவுள் அவன் கும்பிட்டு போறான், சண்டை போடாத. நபிகள் நான் என்ன சொல்றாரு? அவன் மதம் அவனுக்கு ஓமதம். நான் இன்னொன்னு சொல்றாரு, எந்த நாட்டில் நீ குடியிருக்க அந்த நாட்டுக்கு ஒன்னால உண்மையா இருக்க முடியலன்னா அந்த நாட்டை விட்டு வெளியேறிருங்க, அந்த நாட்டுக்குள்ள இருந்து துரோகம் பண்ணாத. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார்? உன்னை போல் பிறரை. அது ஒண்ணு போதுமே எனக்கு. பைபிள் நான் எதுக்கு படிக்கணும்? உன்னை போல் பிறரை நேசி. அதுல நான் வாழ்ந்துட்டனால வாழ்க்கை தானே. அது என்ன தப்புன்னு எவனுமே தன்னை நேசிக்கல. தன்னை நேசா தானே அவன் பிறரை நேசிப்பான். தன்னை நேசிக்கணும் எதுக்கு சொல்லாதுமா? எனக்கு அடிபட்டா வலிக்குது, எனக்கு பசி வந்தா பசிக்குது, அந்த மாதிரிலாம் உணர்வு வந்தா அது இன்னொருக்கு. அதுக்கு தான் சொல்றார் ஜீசஸ் கிரைஸ்ட், உன்னை போல் பிறரை நேசி, பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாருல. சொல்றாரா இல்லையா? அதுக்காண்டி இந்த ஒரு பேர் சொல்லலாம், எவ்வளவு பாவம் வேணாலும் பண்ணிட்டு ஏசுட்டு போய் சொல்லலாம். அப்படி கிடையாது.
அவருக்கு எதை மன்னிக்கணும் தெரியும். நம்ம சொர்க்கம் சொல்ற மாதிரி அவங்க இஸ்லாத்திலே இருக்கு. தீர்ப்பு நாடிலே இறைவன் அந்த தீர்ப்புல தப்புறதுக்கு தான், அந்த தீர்ப்புல இருந்து நல்லவனாக பெயர் எடுப்பதற்கு தான் அந்த நோன்பு. நம்மளாம் நோன்பு இருக்குல்ல. நான் என்ன கேட்கேன், தமிழ்நாட்டில எல்லாம் சண்டை இருக்கா? நமக்குள்ள இல்லை, நம்மளும் அவங்களும் ஒன்னா தான் இருக்கோம் இல்லையா? அவரு இஸ்லாமியர்கள் வீட்டில் பண்டிகைன்னா எவ்வளவு அன்பா நம்மளை கூப்பிடுறாங்க, மாமா இன்னைக்கு சாப்பிட வந்துருங்க. நம்ம வீட்டில் பண்டிகை நம்ம சாப்பிட கூடுறோமா இல்லையா? அதான் மதத்தை ரொம்ப கண்டிப்பாரு. அது கடைசியில் அவர் கண்ணன் மேல ரொம்ப பற்றி ஒரு கடவுளையும் சொல்றார். திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். எது? திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனோ தெய்வத்தின் பெயர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முரடனோ அறிவாளில் காரியம் பார்த்தபின் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையோ முக்காட்டை நீக்கையில் முருகனை கூவுகின்றார். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்ற தாள் ஆற்றினான். என்ன சொல்றாரு? திருடனும் ஜாமி முடிதான் ஐயா. என்ன சொல்லுது? இந்த மணிவண்ணன் ஐயா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவரை என்ன பிடிக்காம காப்பாற்றி கொடுங்க கடவுள்கிட்ட போய். யாரை கண்டெல்லாம் பயப்பதானோ அவனெல்லாம் நீங்க சரி பார்த்துக்கிடுங்க. திருடன் இல்லையா? சீட்டாடுறவன் சீட்டு எடுக்கும் பார்த்துறீங்களா? பிள்ளையாரப்பா அவர் இதுக்கால சொல்லி ஸ்வீட் ஆடவாள், ரம்மிக்கால வச்சு பிள்ளையார் உதவாரு இருக்கான்ல. எவனையா கொலை பண்ண போறான் பத்தியலா? கொலை பண்ண அவனே என்ன பண்றானா? முதல்வனை வணங்குகின்றான். இந்த கொலை கேஸில் சிக்காம இருக்கணும். ஒருவேளை சிக்கிட்டாலும் நல்ல வக்கீல்கிட்ட போகணும். இது சில வக்கீல் கோர்ட்டில் ஜெயிச்சிடறாங்க. கோர்ட்டார் பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று சொல்றான், அவன் குற்றவாளியை விடுவிச்சிட்டாரு கோர்ட்டாரு. என்ன சொன்னானே எனக்கு தெரியல. அப்புறம் தான் ஒரு ஜட்ஜி சொன்னாரு, அவன் செக்ஷன் 32 என்கிட்ட சொன்னான்னாரு. செக்ஷன் 32னா என்னன்னு கோர்ட்டார் பக்கத்தில் போய் நின்றுனா, யுவர் ஆனர் திஸ் கேஸ் ஆனர், ஒன் கேஸ் ஆனர், திஸ் மந்த் ஆனர், தேர் இஸ் நோ அதர் கேஸ் ஆனர்னு 32 காமிச்சிருக்கான். இவன் குற்றவாளிட்டு போய் என்ன சொல்லுவான், பயங்கரமான பாயிண்ட் அங்கே சொன்னான். அந்த போய் இருந்த 500 ரூபாயும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் பயங்கர பாயிண்ட் 32 தான். எது? ஒரு கேஸ் தான் இருக்கு, ஆனர் இதையும் தண்டிச்சுட்டேன்னா அவன் திட்டு தர மாட்டான். ஆனால் அவருக்கு நீதிபதிக்கு ஏன் தெரியுமா இவன் மேலே அன்பு வருது? நம்மளும் இவனை மாதிரி தானே வக்கீலா வேலை பார்க்க முடியாமல் தானே நீதிபதி ஆனோம். அதனால இந்த பகையில காப்பணுமா? அவருக்கு இந்த உறவு பாசம் வந்துட்டு. எங்க ஊர்ல ஒரு வக்கீல் வந்தா செஷன்ஸ் கோர்ட்ல ஆயுள் தண்டனை 6 மணி நேரம் ஒருத்தர் ஆயுள் தண்டனை தான் அவள்கிட்ட போனான். அவருக்கு இவன் கேஸ்ல ஆஜரானாலே எதிரிக்கு தீர்ப்பு. ஏன்னா இவன் இங்கிலீஷ் அவரால் தாங்க முடியாது. யுவர் ஆனர் ஐயானர், இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லலாம் தெரியுமா, நீங்களாக பார்த்து ஒரு பாயிண்டை எடுத்து நீங்களே சட்டத்தின் ஒரு பிரிவை பார்த்து நீங்களே யுவர் ஆனர் தீர்ப்பு வழங்கணுமா. அவன் இவங்க இந்த மாதிரி வக்கீலாம் பார்த்தாலும் அந்த பேப்பர் தான் இதெல்லாம். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவர் பெரிய அறிவாளி. நீங்க ஒன்று சொல்லிட்டுங்களா, ஹியூமர் பண்றான் பார்த்தீங்களா, அவன் தான் அறிவாளியா இருப்பான். சார்லி சாப்ளின் இருந்தான்னா, மகாத்மா காந்திகள் லண்டனுக்கு போற சார்லி சாப்ளின்